நான் பணம் கேட்டு வரல சார். இங்க பாரு சத்யா, நீயும் என் பொண்ணு மாதிரி தான். நமக்குள்ள என்ன இருக்கு? சத்யா, நீ ஆர்த்தி உயிரை காப்பாத்திருக்க. நாங்க உனக்கு கடமைப்பட்டிருக்கோம். இல்ல ஆண்டி, நான் பணத்துக்காக வரல. சத்யா, குடும்பத்தை ஊர்ல விட்டுட்டு சென்னையில நீ தனியா இருக்க. வயசு பொண்ணு, ரூம் வாடகை, சாப்பாட்டு செலவு, உனக்கு 1008 செலவு இருக்கும். அதனால நான் உன்னை தப்பாவே நினைக்கலமா. தயங்காதம்மா. உனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த பணத்தை வச்சுக்கோ. சார் சார், நான் ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்றேன். நான் பணத்துக்காக இங்க வரல சார். நான் ஆர்த்திக்கு செஞ்ச உதவிக்கு, அந்த மனிதாபிமானத்துக்கு தயவு செஞ்சு வேலை பேசாதீங்க சார். எனக்கு கஷ்டமா இருக்குது. I'm sorry மா. சார், நான் உதவின்னு கேட்டது வேலை விஷயமா சார். எனக்கு நீங்க ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அதுதான் பெரிய உதவியா இருக்கும். இத கேட்கதா சார் நான் வந்தேன். அட, அவ்வளவுதானே. என்ன வேலை வேணுமா சொல்லு. சார், இது என்னோட ரெஸ்யூம் சார். வெரி குட்மா. எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நல்ல மார்க் வாங்கியிருக்க. யூ ஆர் a bright student. ஆமா சார், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா. அட, நலன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல பல பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிரான்ச்ல அங்க அக்கவுண்ட்ஸ்ல ஒரு வேகன்சி இருக்கு. நீங்க சத்யாக்கு ஒரு நல்ல வேலையா கொடுங்கங்க. நல்ல சம்பளமா போட்டு கொடுங்கப்பா. ஓகே ஓகே, என் பொண்ணே சொல்லிட்டா. அப்புறம் என்னம்மா, நாளைக்கே வந்து அக்கவுண்ட் செக்ஷன்ல சேர்ந்துரு. ஆனா நான் இவரோட ஈவென்ட் கம்பெனில சேர்ந்தாதான் செல்வநாயகியோட வீட்டுக்கு போக முடியும். அந்த கல்யாணத்தை நிறுத்தவும் முடியும். அதுக்காக தானே நம்ம இங்க வந்தோம். சார் வேற ஏதோ ஒரு ஒர்க் தராரே. என்ன அப்படி இவ்வளவு யோசனை? சார், நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் டிராமா, ஈவென்ட்ஸ், அப்புறம் சோஷியல் அவேர்னஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்துல அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் சார். நீங்க பாருங்க. பார்த்தேனேம்மா, அதுக்கு தான் ஒரு பொறுப்பான வேலையை கொடுக்குறேன் உனக்கு. சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அக்கவுண்ட்ஸ்ங்கிறது நல்ல வேலை தான் சார். ஆனா அதுல பெரிய கிரியேட்டிவிட்டி எதுவும் இருக்காதுல்ல சார். என் திறமையை வெளிக்காட்டுற மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை சார். சார், உங்களுக்கு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குதுல்ல, அதுல வேலை கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலயா? ஆமா சார். சத்யா, அது எப்படி சொல்றது? அந்த கம்பெனில 2 பேர் புதுசா செலக்ட் ஆகி இன்னைக்கு தான் வேலைக்கு வராங்க. அப்படியா சார்? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அப்பா, அக்கா கேக்குற வேலையை போட்டு கொடுங்களேப்பா. சார், அந்த வேலை கிடைச்சா என் திறமையை காட்டி நிச்சயம் நல்ல பேர் எடுப்பேன் சார். திடீர்னு வந்து இப்படி கேக்குறியம்மா, அதான் என்னால ஒண்ணும் செய்ய முடியல. நீ ஒண்ணு செய், இப்போதைக்கு அக்கவுண்ட் செக்ஷன்ல ஜாயின் பண்ணிக்க. ஏன்னா ஈவென்ட்ஸ் கம்பெனில நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் தான் அங்க இப்போதைக்கு வேணும். ஏன்னா அங்க இந்த மாசம் நடக்க போற எல்லாமே விவிஐபி ப்ரோக்ராம்ஸ்மா. அங்க ஏதாவது வேகன்சி வரட்டும், நான் அப்புறம் உன்னை அங்க ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவாமா? அப்பா சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. முதல்ல வேலையில ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் வேகன்சி இருந்ததுன்னா அப்பா உங்களை கண்டிப்பா ஷிஃப்ட் பண்ணுவாரு. சரிங்க சார், அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். ஆர்த்தி, உடம்ப பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். அக்கா கொஞ்ச நேரம் இருங்கக்கா. இல்ல ஆர்த்தி, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வரேன். வரேங்க. சரி, வரேன் சார். சரி, போயிட்டு வாமா. இவ்வளவு பிடிவாதமா இருக்காளே. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில வேலை கிடைச்சிரும்னு ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சே. வேற வழி இல்ல. வேற ஏதாவது ஒரு வழியில தான் செல்வநாயகியோட வீட்டுக்குள்ள நுழையணும். அந்த வழியை நீதான் எனக்கு காட்டணும்.
வழக்கம் போல இன்னைக்கும் லேட். என்ன சொல்ல போறாங்களோ? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நம்ம டீம்ல புதுசா 2 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, நேத்ரன் அண்ட் ஸ்மிதா. ஹாய். 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 ஓகே, வேலைய ஆரம்பிப்போமா? ஜாயின் பண்ணிக்கோங்க. கோவிந்தன் ஒரு விஐபி கிளையண்ட். ம். வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ண போறாங்க. அந்த ஈவென்ட் நமக்கு வந்திருக்கு. வாவ் அந்த கிரகப்பிரவேசமே ரொம்ப கிராண்டா இருக்க போகுது. வீட்ல டெக்கரேஷன், தோரணம், மாலைகள், லைட்டிங்ஸ், பூஜை ரூம் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி தீம்ல கிராண்டா பண்ண போறோம். ஓ நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபுல் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் ஃபாரின்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். ஓகே மேம். வாசல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வைக்க போறோம். இந்த கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷன் எப்படி நடக்கணும்னா, யாமினி ஓகே. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அந்த கோவிந்தன் வீட்டு கிரகப்பிரவேசம் நாளைக்குமா? இங்க பாருங்க சார், இந்த விஷயத்துல நான் ரொம்ப டீப்பா இறங்கியிருக்கேன். சார்ட் போட்டு டீடைலா இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே குட். நானும் கோவிந்தனும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்மா. ஒன்னாதான் காலேஜ் படிச்சோம், ஒன்னாதான் பிசினஸ்ல இறங்கணும். ஆனா அவனுக்கு இங்க இருக்கிற பிசினஸை விட ஃபார்மிங்ல ஆர்வம் அதிகம். ஓ. அதனால இயற்கை விவசாயம் பண்ண அடிக்கடி கிராமத்துக்கு போயிடுவான். ம். இப்பதான் சிட்டில வீடு கட்டி இருக்கான். அதனால இந்த கிரகப்பிரவேச ஃபங்க்ஷன் கிராண்டா நடக்கணுமா? நான் பாத்துக்கிறேன் சார், சூப்பரா பண்ணிரலாம். ஓகே குட், கேரி ஆன். பாத்தீங்களா எவ்ளோ பெரிய பொறுப்பை சார் என்ன நம்பி கொடுத்திருக்காருன்னு? மேடம், எனக்கு என்ன தோணு? கீப் குவைட். ம், ம். யாரும் எனக்கு எந்த ஐடியாவும் சொல்ல வேண்டாம். ஐ நோ எவ்ரிதிங். ம். எனக்கு எல்லாமே தெரியும். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். என் ஆர்டர் இல்லாம, என் அப்ரூவல் இல்லாம யாருமே எதுவுமே செய்யக்கூடாது. Do not try to act over smart with me. புரியுதா? புரியுது மேடம். ஓகே மேடம். ஓகே மேடம். Coming to the point. சார் சொன்னதை கேட்டீங்கல்ல? நாளைக்கு கிரகப்பிரவேசம். அசோக், மேடம். நாளைக்கு கிரகப்பிரவேசத்துக்கு நல்ல ரிச் அண்ட் பியூட்டிஃபுல்லா 2 வெல்கம் கேர்ள்ஸ் கேட்டிருந்தேன். ஐயோ, என்ன? காலையில தான் வேற ஒரு ரிசப்ஷன் ஈவென்ட்டுக்காக ஏஜென்ட் கிட்ட வெல்கம் கேர்ள்ஸ் வேணும்னு நானும் சக்தியும் கேட்டிருந்தோம் மேடம். சோ ஈவென்ட்ல கலந்துக்க நமக்கு வெல்கம் கேர்ள்ஸ் கிடைக்கல மேடம். அவங்கள ஏதோ மூவி ஷூட்டிங் போயிட்டாங்களாம். அவங்க திரும்பி வரதுக்கு 1 வாரம் ஆகும்னு ஏஜென்ட் சொல்லிட்டாரு மேடம். வாட் நான்சென்ஸ். ம், ம். சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன். சாரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு விவிஐபி எல்லாம் வருவாங்க. பன்னீர் தெளிக்க, சந்தனம் கொடுத்து வரவேற்க ரிச் கேர்ள்ஸ் கட்டாயம் வேணும். என்ன பண்ண போறீங்க? நீங்க தான் மேடம். என்னது? நானா? இல்ல, நீங்க தான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு சொல்ல வந்த மேடம். அப்போ நீங்க நாங்களா வேஸ்ட் மேடம். யூஸ்லெஸ் ஃபெலோஸ். கரெக்ட் மேடம், தேங்க்யூ. சார், யாமினி கம். சார், கோவிந்தன் சார் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்ல நிச்சயமா வெல்கம் கேர்ள்ஸ் வேணுமா சார்? என்னம்மா இப்படி கேக்குற? கிரகப்பிரவேச ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்கள வரவேற்கிறதுக்கு ஆட்கள் இல்லைன்னா எப்படிமா? கோவிந்தன் ஃபேமிலி வெரி சென்டிமெண்டல்மா. சார், ஒரு சின்ன ப்ராப்ளம். வெல்கம் கேர்ள்ஸ் எல்லாம் ஏதோ ஷூட்டிங் போயிருக்காங்களாம் சார். நமக்கு 2 பேர் வேணும், பட் யாரும் கிடைக்க மாட்றாங்க சார். அப்படியா? சார், 2 பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல சார். ஒரே ஒரு பொண்ணு கொஞ்சம் பிளசண்டா, ரொம்ப ஹோம்லி லுக் கேர்லா இருந்தா போதும் சார். உங்களுக்கு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குதுல்ல, அதுல வேலை கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார். பிளசண்டா ஹோம்லி லுக்கிங் கேர்ள் தானே? ஆமா சார். யாராவது ஒருத்தர் கிடைச்சா கூட நான் அவங்கள வச்சு ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ணிடுவேன். சரிம்மா, எனக்கு ஒரு half an hour டைம் கொடு. சரிங்க சார். ஓகே. சத்யா, சொல்லுங்க சார். உடனே ஆபீஸ்க்கு வாமா. ஓகே சார், நான் கண்டிப்பா வந்துடுறேன் சார். சரி. இது பாரு. மேடமே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இது மட்டும் சார் போதும் இல்ல? சொல்லுங்க மேடம். சார், நலன் சாரை பார்க்கணும். உங்க நேம்? சத்யா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், கேட்டு வரேன். சார். சொல்லுப்பா. சத்யான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க சார். வர சொல்லு. ஓகே. அப்படியே யாமினியே வர சொல்லு. ஓகே சார்.
மேடம் சார் உங்களை உள்ள வர சொன்னாரு, போய் பாருங்க மேடம். ம். சார் சார் வணக்கம் சார். வா சத்யா, உட்காரு. ம். ம். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில நீ வேலை வேணும்னு கேட்டல, ஆமா சார். அதுக்கு முன்னால உனக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ. நாளைக்கு என் ஃப்ரெண்டோட கிரகப்பிரவேச விழாமா, நம்ம ஈவென்ட் கம்பெனி சார்பா நீ போய் கலந்துக்க முடியுமா? கம்பெனி சார்பா ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணுமா? அங்க என்ன சார் வேலை? வேலை என்னம்மா, கிரகப்பிரவேசத்துக்கு வர்றவங்கள வாயார மனசார கைகூப்பி வரவேற்கணும். சந்தனம் பூக்கற்கண்டு தரணும். வர்றவங்க மேல பன்னீர் தெளிக்கணும். போகும்போது தாம்பூலத்தை கொடுத்து அனுப்பணும். நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கணும். நான் நிச்சயமா பண்றேன் சார். சாதாரணமாவே நம்ம வீட்டுக்கு வரவங்கள வரவேற்று உபசரிக்கிறதெல்லாம் நம்ம தமிழர் பண்பாடாச்சே சார். அதுவும் கிரகப்பிரவேசங்கிறது எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷன். முழு மனசா தாராளமா வரவேற்கிறேன் சார். வெரி குட், வெரி குட். யாமினி, சார், நீ கேட்ட பிளசன்ட் அண்ட் ஹோம்லி லுக்கிங் கேர்ள்மா, பேர் சத்யா. உனக்கு ஆள் கிடைச்சாச்சு. சத்யா நாளைக்கு கோவிந்தன் வீட்டு ஃபங்க்ஷன்ல வெல்கம் கேர்லா அட்டெண்ட் பண்ணுவாங்க. அதோட நாளையில இருந்து சத்யாவையும் உன்னோட ஈவென்ட் டீம்ல சேர்த்துக்கோ. Thank you so much சார். Thank you சார். சார், நான் கேட்டது வெல்கம் கேர்ள் மட்டும்தான் சார். இன்னைக்கு தான் 2 பேரை புதுசா சேர்த்திருக்கோமே, இன்னொரு ஆள் தேவையில்ல சார். பரவாயில்ல, என்னோட ரெக்கமெண்டேஷன் தான், சேர்த்துக்கோமா. சார், இட்ஸ் மை ஆர்டர். இப்பதான் கோயிலுக்கு போய் இங்க வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் சார். ஆனா இவ்ளோ சீக்கிரம் அந்த வேண்டுதல் நிறைவேறும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீதான் முடியாதுன்னு சொன்னாலும் சுலபமா ஒத்துக்க மாட்டியம்மா. உன் புடிவாதம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நாம முழு மனசோட நம்பிக்கையோட ஒரு விஷயத்துக்காக போராடினா அந்த விஷயம் நிச்சயமா நமக்கு கிடைச்சே தீருமா. நாம நினைச்சதை சாதிப்போம். அதுக்காக தான் நான் இந்த கம்பெனிலேயே சேர்றேன் சார். இங்க சேர்ந்து செல்வநாயகி வீட்டுக்கு போய் அந்த ஃபங்க்ஷனை நிறுத்தி என் அக்காவை அபியோட சேர்த்து வைப்பேன் சார். பை தி வே சத்யா, இவங்க தான் யாமினி, நம்ம ஈவென்ட் கம்பெனி விபி. வணக்கம் மேடம். யாமினி, இதான் சத்யா. ஹலோ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நான் வரேன் சார். ஆல் தி பெஸ்ட் மா. ஓகே சார். ஓகே சார், நான் போய் அரேஞ்ச் பண்றேன் சார். ஓகே. யாமினி, ஹலோ. என்னமோ நீ பேர் வச்ச மாதிரி கூப்பிடுற. மேடம்னு சொல்லு. சரி யாமினி மேடம். பேரை சொல்லணும்னு அவசியம் இல்ல, ஜஸ்ட் கால் மீ மேடம். மேடம், நான் வந்து இது ஒரு கோவில். இந்த கோவில்ல எப்பவுமே உற்சவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மூலவரை பார்க்கணும். நம்ம ஆபீஸ்ல எந்த விஷயம் நடந்தாலும் அது ஏன் மூலமா தான் பாஸ் கிட்ட போகும். பாஸ் கிட்ட இருந்து என்கிட்ட வரக்கூடாது, அது எனக்கு அவமானம். ஆனா நீ டைரக்டா மூலவர் கிட்ட போயிட்ட, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? இட்ஸ் an ஆர்டர்னு பாஸ் வாயால சொல்ல வச்சிருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாது மேடம். சார் திடீர்னு கூப்பிட்டாரு, நான் வந்தேன். வாட் எவர், டு நாட் வேஸ்ட் மை டைம். வாட் யூ வாண்ட்? இல்ல, நாளைக்கு எப்படி எங்க வரணும், அப்புறம் இந்த இந்த சிலி டீடைல்ஸ் எல்லாம் ஒரு கம்பெனி விபி கிட்ட கேப்பியா? எல்லா டீடைல்ஸும் உன் போனுக்கு வரும் நாளைக்கு. கிளம்பு. எதுக்கு இவ்ளோ கோவம்? இது என்ன கோலம் இது? நாளைக்காவது ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. ஆ, என்ன என்ன கோலம் இதுன்னு கேக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தான் இருக்குது. அவளை விட நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கேன். நம்ம பாக்கியத்தோட ராசி தான் நமக்கும். நாமளா பிரச்சனையை தேடி போறதில்ல, பிரச்சனை தான் நம்மள தேடி வருது. புள்ளையாரப்பா, உன் புள்ளைய வம்பு தும்பு இல்லாம நல்லபடியா காப்பாத்து.
என்னடி டயர்டா வந்திருக்க? இந்தா டீ. அப்பாடா உசுறு வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டி. சரி, போன காரியம் என்னாச்சு? நலன் சாரை மீட் பண்ணிட்டேன் டி. அவர்கிட்ட பேசி வேலையும் வாங்கிட்டேன். வாவ், சூப்பர் டி. ஆரம்பத்துல நான் பணத்துக்காக வந்தேன்னு அவர் தப்பா நினைச்சுக்கிட்டாரு. நான் பணம் வேணான்னு சொன்னதும் அவரோட கம்பெனில எனக்கு வேற ஏதோ ஒரு வேலை கொடுத்தாரு. நான் பிடிவாதமா எனக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல தான் வேலை வேணும்னு அவரை கன்வின்ஸ் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிருச்சுடி. வேலை கிடைச்சிருச்சுல? இல்லனா யார் அவரை விட்டா? வேலை கிடைச்சிருச்சு. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல். யாமினின்னு ஒரு பொண்ணுதான் நலன் சாருக்கு அடுத்த பதவியில அந்த கம்பெனில ஆல் இன் ஆலா இருக்கா. அவளுக்கு என்னைய பார்த்தா பிடிக்கலன்னு தோணுது. செம்மையா சீனை போட்டு மிரட்டுறா. உன்னை பத்தி அவளுக்கு சரியா தெரியலடி, பாவம். எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. நாளைக்கு நடக்க போற ஒரு கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷன்ல வெல்கம் கேர்ள்ஸ் குரூப்ல நானும் அவரோட டீம்ல இருக்கணுமா? அதுக்கு நல்ல ரிச் ட்ரெஸ் வேணுமே. அதுக்கு நான் என்ன பண்றது? என்கிட்ட என்ன இருக்குதோ அதான் நான் போட போறேன். கவலைப்படாத, எங்க பொட்டிக்ல இதுக்குன்னே நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு. அதுல சில நல்ல ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு வரேன். உனக்கு பிடிச்சத போட்டுட்டு போ. தேங்க்ஸ் கல்யாணி. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? உனக்கு நல்லது நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். இரு வரேன். நான் வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். உங்க அக்கா பேர்ல ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்துட்டேன். இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். போயிட்டு வா. அண்ணா அந்த லெஃப்ட் எடுத்துருங்கண்ணா. சரிங்கம்மா. அண்ணா இந்த ரைட். சரிம்மா. அண்ணா அந்த வீடு தானே? அங்க ரைட் சைடுல இருக்குது பாருங்க. சரிங்கம்மா. இந்தாங்கண்ணா. இங்கதான் வாங்க. எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கணும், புரியுதா? வாங்க. குட் மார்னிங் மேடம். ச்சே, போச்சு. ஸ்பாட்டுக்கு வந்த உடனே மூஞ்சில முழிச்சிட்டேனா? என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஓரமா நில்லு, தேவனா நானே கூப்பிடுறேன். எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி நீங்க எல்லாரும் நான் சொன்னதை செய்யணும். மா வணக்கம்மா. வணக்கங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. கிரகப்பிரவேசத்துக்கு வீட்டை அலங்காரம் பண்ண வந்திருக்கீங்களா? அதுன்னு நான் ஐயா சொன்னாருங்க மேடம். நான் வந்து ஹலோ, ஒரு நிமிஷம். நான் தான் ஈவென்ட்டோட ஹெட். எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட தானே பேசணும். இவ என்கிட்ட வேலை செய்யறவ. ஆமா, நீ யாரு? என் பேரு முத்து மேடம். நான் இந்த வீட்ல வேலை செய்யறேன். ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அது வரைக்கும் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்க சொன்னாரு. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரிங்க மேடம். அசோக், எஸ் மேடம். கிளைண்ட் தான் நேத்து நல்ல நாள் இல்ல, இன்னைக்கு வந்து டெக்கரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருங்கன்னு சொன்னாங்க. இன்னும் 4 hours தான் இருக்கு. எங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துட்டு வந்த வேனை காணோம்? நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், போனே எடுக்க மாட்டேன் மேடம். வேன்ல டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது வந்ததும் அதை பிரிச்சு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பண்ண வேண்டியதுதான். வரப்போறது எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டி ஃப்ளவர்ஸ். சரிங்க. ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். பூவை மாட்டணும், தோரணை கட்டணும், வாசல் முகப்புல ரங்கோலி போட சொல்லணும், வாட்டர் ஃபால் செட்டப் பண்ணணும். அசோக், நேத்ரா, சக்தி, நீங்க 3 பேரும் எக்ஸ்டீரியர் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிஷா, ஸ்வப்னா, அனிதா, நீங்க 3 பேரும் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பண்ணணும். சரியா? ஓகே. கிளைண்ட் வரும்போது எல்லாமே ரெடியா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். மேடம், அப்போ நானு மேடம்? நீ ஒண்ணுமே வெட்டி முறிக்க வேண்டாம்.
அனாவசியமா ஆர்வ கோளாறுல எந்த வேலையும் கெடுத்துறாத, புரியுதா?